गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் இடத்து காரகத்துவங்கள். 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒருவர் பல்வேறு அறப்பணிகள் செய்யறது, அரசு துறைக்கு போறது, அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர் பதவிகள் இருக்கிறது, புதிய புதிய பகுதிகளை உருவாக்குறது, ஒருவருடைய தொழில் ஸ்தானம், காருண்ய உணர்வு, மெய்யறிவு, பூஜை செய்யறது, ஒருவருடைய மனத்தை குறிக்கும், தந்தையினுடைய பாவங்களை தீர்க்கும், இஷ்ட தெய்வ பக்தி, குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம்னா அது, மேலான பதவிகள், உயர் செயல்கள், அதன் மூலியமாக புகழ் பெறுதல், யாசிக்கும் நிலை, காயகல்பம், இது மாதிரி நம்ம உடுத்துற உடை, அப்புறம் உலகியல் நடவடிக்கைகள்லாம் சொல்றாங்க. ஆகாயம், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலம், சொத்து சேர்க்கை, அதிக நேர பயணம், தற்காப்பு கலைகள், மந்திரம், நிறைய விஷயங்கள் இருந்து வெளியே வர்றது, மழை, ஒரு சபைக்கு தலைவரா இருக்கிறது, உள்நாட்டிலே வியாபாரம் செய்யறது, விவசாயம் செய்யறது, அப்புறம் ஒருவருடைய தியாகம், சேவை, இதெல்லாம் சொல்லும். இந்த 10ஆம் இடத்து காரகத்துவம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்கள்ல இருந்து 10ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. இந்த 4 ஸ்தானத்துல அதிகமா பயன் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். கேந்திர ஸ்தானத்துல 10ஆம் இடம் மிக மிக முக்கியம். இதுதான் தலைமை தாங்கன்னு கூட சொல்லலாம். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக்கவும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா வழங்கக்கூடிய தொழில், அதை 10ஆம் இடம் குறிக்குது. இந்த 10ஆம் இடத்துல உள்ள கிரகங்களை வச்சுதான் ஒருவருடைய தொழிலை நம்ம சொல்ல முடியும். ஆனா இதை மட்டுமே வச்சு சொல்றது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஒருவருடைய தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம். இது 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானத்தை குறிக்கக்கூடிய சூரியனையும் பார்க்கணும். சூரியனுக்கு அடுத்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். 11ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம தனஸ்தானத்தோடும் தனஸ்தான அதிபதியோடும் இணைந்த கிரகங்களின் நிலையை நம்ம எப்பயுமே பார்க்கணும். 10 நிலை, 10 அமர்ந்த லக்னாதிபதி நிலை, 10 எந்த சாரத்துல எந்த சார அதிபதியினுடைய நிலையில வந்திருக்கான்னு பார்க்கணும். 10 எந்த கிரகங்கள் பார்க்குதுங்கிறதையும் பார்க்கணும். இவற்றில ரொம்ப ரொம்ப வலுவான விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில தான் அந்த ஜாதகருக்கு தொழில் அமைய முடியும். லக்னம், ராசி, லக்னாதிபதி, ராசி அதிபதி, இவங்க எல்லாமே பார்த்தா தான் ஒரு தொழில் செய்ய முடியும். ஒரு ஜாதக நூல்ல படிச்சது போல ஒரு ஜாதக நூல்ல எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா, ஒருவருக்கு கடக லக்னம் வச்சுக்கோங்க. கடக லக்னம் ரிஷப ராசி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கடகம் சந்திரனுக்குரியது. லக்னாதிபதியான அந்த சந்திரன் ரிஷப ராசியில தான் உச்சம் பெறாரு. அந்த ரிஷப ராசி சுக்கிரனுக்குரியது. மனோகாரனுக்கு கற்பனைக்கும் அதிபதியானது சந்திரன். சந்திரன் லக்னாதிபதி ஆகி சுக்கிரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவதோடு ராசி அதிபதி ஆகிய ரசனைக்குரிய உணர்வுடைய சுக்கிரன் வருவதால் இந்த ஜாதகர் இசை, நடனம், கவிதை, காவியம்னு இந்த மாதிரி துறைகள்ல அதிகமா போயிருவாங்க. மற்ற கிரகங்களையும் கவனித்து பார்த்தா மட்டும்தான் நாம இந்த முடிவுக்கு வர முடியும். வெறும் 10 மட்டும் பார்த்து நீங்க இந்த தொழில் செய்யலாம்னு சொல்றது அது தவறா போயிடும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க சினிமாக்கு போயிருவாங்க, நாடகத்துக்கு போயிருவாங்கலாம் சொல்ல முடியாது. லக்னத்திற்கு அந்த சுக்கிரன் நட்பு கிரகமா பகை கிரகமான்னு பார்க்கணும். பகையா இருந்தா இந்த பலன் நடக்காது. பொதுவா பகை கிரகங்கள் வீட்டுல இருக்கிறதோ, பலவீனப்பட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரி சுக்கிரன் பலவீனப்பட்டு இருந்தாலோ இல்ல பகை கிரகங்கள் இருந்தாலோ இந்த பலனை கொடுக்காது. இப்ப ஒருவருடைய குணநலங்களை வச்சுதான் ஒருவருடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்றவாறு அவருடைய குணநலங்கள் அமையும். ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்காரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒருத்தர் சோம்பலா இருக்காரு, இப்படின்னு பல்வேறு குணநலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை ஜாதகத்துல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 வகையாக குணங்களை பிரிச்சிருக்காங்க. சத்துவம், ராஜசம், தாமசம் அப்படின்னு 3 விதமா குணங்களை பிரிச்சிருக்காங்க. இதுல சத்துவம் என்பது சாந்தமா இருக்கிறாங்க, நேர்மையா இருப்பாங்க, நிதான போக்குகளை கொண்டிருப்பாங்க. ராஜசங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமா இருப்பாங்க, அடிக்கடி ஆத்திரப்படுவாங்க, ஆணவமா இருப்பாங்க, அதீத காம உடையவரா இருப்பாங்க. தாமசங்கிறது ரொம்ப ரொம்ப மந்த தன்மை உடையவரா இருப்பாங்க, எப்பயும் பார்த்தாலும் விரக்தியா இருப்பாங்க, எந்த விஷயங்களும் அறியாமையா இருப்பாங்க. இந்த 3 குணங்களும் பொதுவா ஒரு ஜாதகர் இடத்தில் கலந்துதான் இருக்கும். இந்த 3ல எது அதிகமா இருக்கோ அந்த அடிப்படையில தான் அவருடைய சிந்தனையும் நடவடிக்கை இருக்கும். ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வச்சு அந்த ஜாதக நேரத்துல எந்த வகை குணம் மேலோங்கி இருக்குங்கிறத நம்ம பார்த்திடலாம். குணத்தை கண்டறிந்த பின்பு அதை அடிப்படையா வச்சுதான் இவங்க இந்த தொழில் செய்வாங்க, இவங்க இந்த தொழிலை செஞ்சா சரியா இருக்கும்
அப்படின்னு சொல்ல முடியும். 10ஆம் வீட்டுக்கு வந்து குருவும் சூரியனும் காரகம் வருகின்ற 10ஆம் வீட்டிற்கு குருவும் சூரியனும் காரகம் வகிக்கின்ற கிரகங்களாகும். இந்த 10ஆம் இடத்தை வந்து ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்றெல்லாம் 10ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஒருவருடைய ஜாதகத்துல மேஷம் 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதர்ம செயல்களை அதிகமா செய்வாங்க. பாவம் செய்யறதுக்கு தயக்கப்பட மாட்டாங்க. கலகம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. மற்றவர்களை வந்து மதிக்கிறது வந்து விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் பயப்படுற மாதிரி சில காரியங்களை செஞ்சு வச்சுட்டு போயிருவாங்க. இப்ப ரிஷபம் வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதிகமா செலவழிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வாங்க. நிறைய புண்ணிய காரியங்களை செய்வாங்க, தர்ம காரியங்களை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ஞானிகள், சாதுக்கள் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மதிப்பாங்க அவங்க. இப்ப மிதுனம் வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து தாய், தந்தை, குரு இவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடப்பாங்க. தர்ம காரியங்களை செஞ்சு மகிழ்வாங்க. அதனால அவங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கும். அவங்க விவசாயம் கூட அதிகமா செய்வாங்க. எந்த தொழில் செய்தாலும் சுய முயற்சியிலே செஞ்சு அதுல வெற்றி பெறுவாங்க. இப்ப கடகம் 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், தோட்டம் அமைக்கலாம், அந்த நிலங்களை தூர்வாடுறது, உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியா மாற்றுறது, இந்த மாதிரி தொழில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப இறக்கமுள்ளவங்களா இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க. சிம்மம் 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து பயங்கரமான பாவ செயல்களை செய்வாங்க. எந்த இதனாலும் சரி, எதை செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அசைவம் சாப்பிடுறதுல அதிகமா பிரியமா இருப்பாங்க. இப்ப கன்னி வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து எந்த தொழிலுமே கத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் செய்யறதை விட வித்தியாசமா செய்யறேன்னு சொல்லி எதையாவது செஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கு வந்து சிற்றின்பத்துல அதிக நாட்டம் இருக்கும். பெண்கள் மீது பிரியமாகவும் அது சார்ந்த விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு பெருமைக்காகவும், அரசாங்கம் நடத்துகின்ற திட்டங்களுக்கு ஏதாவது பெருமைக்காக தன்னுடைய சொத்தை பூரா வந்து செலவிடுவாங்க. அரசியல்ல வந்து இவங்க பிரபலமாவாங்க. அதுக்காக அரசியலுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்ப துலாம் வந்து 10ஆம் இடம் இருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல பிரபலமா ஆகக்கூடிய ஒரு பிசினஸ், ஒரு தொழில் செய்வாங்க. நியாய தர்மத்தோட நடந்துக்குவாங்க. எல்லாரும் இவரை மதிக்கக்கூடிய அளவுல இவருடைய செயல்கள் இருக்கும். எந்த சொத்துக்களா இருந்தாலும் இவர் வாங்கிடுவார். விருச்சகம் வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நல்லா இனிக்க பேசி அடுத்தவங்களை ஏமாத்திடுவாங்க. அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்கிட்ட சொல்றது, வதந்திகளை பரப்புறது, இப்படி ஏதாவது செஞ்சுட்டு அதன் மூலமா செல்வத்தை சம்பாதிப்பாங்க. இப்ப தனுஷ் 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து லாபமா தான் இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கிற தொழில வந்து இவங்க தலைமை தாங்கி செய்வாங்க. அரசாங்க வேலை, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, எந்த தொழிலா இருந்தாலும் அதை நல்லா செஞ்சு புகழ் பெற்று பணம் சம்பாதிப்பாங்க. இப்ப மகரம் வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து செய்யற தொழிலே கண்ணா இருப்பாங்க. அப்படியே இருந்து அதுல முன்னுக்கு வருவாங்க. இறக்கம் எல்லாம் பட மாட்டாங்க. சுற்றத்தார் வந்து அருகில் இருக்கிற மாதிரி வாழ்வாங்க. சொந்தக்காரங்க பக்கத்துல இருப்பாங்க. தர்மம் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. கெட்டவர்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க. கும்பம் வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன், சொந்த தொழில நல்ல சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. தமக்காக ஒரு வேலை செஞ்சாலும் சரி, பிறருக்காக ஒரு வேலை செஞ்சாலும் அது வெற்றியோட முடிச்சிருவாங்க. எதிரிகளை பத்தி உங்களுக்கு பயமே கிடையாது. எதிரிகளை எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவாங்க. நிறைய இவங்க டெக்னிக்கலா சூழ்ச்சியில வந்து வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பொதுவா வந்து ஆச்சாரமா இருக்க மாட்டாங்க. அதனாலேயே கஷ்டப்படுவாங்க. சுயநலவாதியா இருப்பாங்க. யாரையுமே நம்ப மாட்டாங்க. தான் செய்யற காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. இப்ப மீனம் வந்து 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப அவங்களுடைய மூத்தோர்கள், ஆசிரியர்கள், தாய் தந்தையர்கள் இவங்க சொல்றதெல்லாம் தர்ம காரியங்களை அப்படியே செய்வாங்க. ரொம்ப தைரியமா இருப்பாங்க. நல்ல புகழோடு வாழ்வாங்க. இவங்களுக்கு வந்து தர்மம் செய்யறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்தி மார்க்கத்துல தெரிகிறவங்க எல்லாத்தையும் குணநலங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களை எப்பயுமே ஆதரிப்பாங்க. மீண்டும் 11ஆம் இடத்து காரகத்துவத்துடன் சந்திப்போம்.